السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற தொடர்ச்சியிலே இன்றைக்கு நாம் பேச இருக்கின்ற இபாதத் அல் இனாபத்து இலல்லாஹ், அல்லாஹுவின் பக்கம் திரும்புவது. அல்லாஹுவின் பக்கம் திரும்புவது. இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே முஃமின்களுக்கு கட்டளையிடுகின்றான், வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹ், உங்களுடைய இரட்சகனின் பால் நீங்கள் திரும்புங்கள், அவனுக்கே நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். அல் இனாபா என்று சொன்னால் தௌபாவுக்கு அடுத்த கட்டம். ஒரு மனிதன் தௌபா செய்ய வேண்டும் என்ற நினைப்பு எப்போ வரும் என்று சொன்னால், அவன் கரங்களால் ஏதாவது ஒரு பாவமான காரியமோ ஒரு தவறான காரியமோ அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவதோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு காரியம் அவனால் ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்ற நினைப்பு அவனுக்கு வரும். அல் இனாபா என்று சொன்னால் அதைவிட ஒரு உயர்ந்த அந்தஸ்து. ஏனென்று சொன்னால் அல் இனாபா அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு பாவ மன்னிப்பு மட்டும் நாடி நடக்கின்ற விஷயம் அல்ல. மாறாக அல்லாஹ்வின் மீது ஒருவர் கொண்டிருக்கின்ற நேசம், முஹப்பத், அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை அமல்படுத்த வேண்டும் என்ற அடிபணிதல், இந்த இரண்டு உணர்ச்சிகளால் ஏற்படுகின்ற மனமாற்றம்தான் அல் இனாபா. அல் இனாபாவுக்கு ஒருத்தர் பாவம் செய்திருக்க வேண்டும் அல்லது ஒரு தவறு செய்திருக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. எல்லா சூழல்களிலும் எல்லா விதமான நிலைப்பாட்டிலும் அல்லாஹ்வின் பக்கம் மனம் திரும்புதல், அல்லாஹுவை நோக்கியே நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துதல் தான் அல் இனாபா. உதாரணத்திற்கு நாம் எல்லாம் கேட்கின்ற ஒரு பிரபலமான துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சஹதிக், அல்லாஹ்வே நான் உன்னுடைய திருப்தியிலே, உன்னுடைய பொருத்தத்திலே உன்னுடைய கோபத்தை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாஹுடைய கோபத்தை விட்டு பாதுகாவல் தேடுவது எதிலே? அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திலே. வபிமுஆஃபாதிக மின் உகூபதிக், உன்னுடைய மன்னிப்பில் உன்னுடைய தண்டனையை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாஹுடைய தண்டனையை விட்டு பாதுகாவல் தேடுறது அல்லாஹுடைய மன்னிப்பில். வ அஊது பிக மின்க், அல்லாஹ்வே உன்னிடத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். வ அஊது பிக மின்க, உன்னிடத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். ஆகையால் எல்லா காரியங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை தவிர நமக்கு வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யார் பக்கமும் நாம் திரும்ப வேண்டாம், நமக்கு அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்மை படைத்த இரட்சகன், நம்மை படைத்த ரப் நமக்கு போதுமானவன், அவனை விட்டால் வேறு நமக்கு யாரும் இல்லை என்ற அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை, அந்த நிலைப்பாடு எடுப்பதற்கு பேர் தான் அல் இனாபா. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த திசையும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் செல்வதை தவிர நமக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எத்தனை முறை மீறி இருந்தாலும் சரி,
அல்லாஹ்வுடைய ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை எத்தனை முறை செய்திருந்தாலும் சரியே, அல்லாஹ்வை தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லை. அல்லாஹ்வை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் பக்கம் மனம் திரும்புதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தனக்கு தானே அளவுக்கு மீறி அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அடியார்களே. இதுல பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழைக்கும் முறையை பாருங்கள். பாவம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியவர்களை அல்லாஹ் எப்படி அழைக்கின்றான்? யா இபாதி, என்னுடைய அடியார்கள். அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அளவுக்கு மீறி அநியாயம் செய்தவர்கள், துலும் செய்தவர்கள், பாவங்கள் செய்தவர்கள், அநீதி இழைத்தவர்கள் என்னுடைய அடியார்கள் என்ற வாசகத்துடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூப்பிடுகின்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் செய்தவர்களை, பாவத்திலே மூழ்கி இருக்கிறவர்களையும் என்னுடைய அடியார்கள் என்று அழைக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு வழி இல்லை என்றதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆழமாக நினைவூட்டுகின்றார். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். ஆகையால் அல் இனாபா என்றால் எந்த நிலையிலும், எவ்வளோ இக்கட்டான நிலை, என்ன பெரிய பாவம் செஞ்சிருந்தாலுமே அல்லாஹ்வை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை என்றதை உறுதியோடு நம்புவது, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய நேசத்தை கொண்டும் அல்லாஹ்வின் மீது இருக்கிற பயத்தை கொண்டும் அல்லாஹ்வை அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற இஸ்திஸ்லாம் வல் இன்கியாத், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு எந்த நிலையிலும் அல்லாஹ்வை நோக்கியே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பேர்தான் அல் இனாபா. இப்படிப்பட்ட இனாபா என்ற இந்த இபாதத்தை நாம் ஒவ்வொருவரும் அனைத்து சூழ்நிலைகளையும் நாம் இதை பேணி காக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நட்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஹாதா வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத்.